வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறமா குட்டியாக ஒரு தூக்கம் போடுறவங்களாம் நீங்கள். அந்த தூக்கத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ரீசனே இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிளட் ஃப்ளோ தாங்க. எப்படிடா பிளட் ஃப்ளோனால் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு எந்த இடத்துல எந்த பார்ட் அதிகமாக வேலை செய்யுதோ அங்கே அதிகமான பிளட்டை நார்மலாகவே நம்ம உடம்பு டைரக்ட் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டைஜஸ்டிவ் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன் இது எல்லாத்துக்கும் தான் அதிகமாக பிளட் தேவைப்படுது. அங்கே தான் உங்களோட பிளட் ஃப்ளோ ஃபுல்லாகவே டைரக்டடாக இருக்கும். அப்போது உங்களோட பிரெயினுக்கு வர்ற பிளட்டோட அமௌண்ட் கம்மியாக இருக்கும். பிரெயின் அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் சடனாக ஒரு லேசினஸ் ஃபீல் உங்கள் உடம்புல தருது. இதுதான் த ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது இல்லையா? அப்போது இன்சுலின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்சுலின் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் உள்ள எனர்ஜி, அந்த குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இன்சுலினோட வேலை. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இந்த இன்சுலினுக்கும் சுகருக்கும் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வர்றதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. இன்சுலினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இப்போ நார்மலாக நீங்கள் கார்ப் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சாதமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பொங்கல் மாதிரியான சாப்பாடாக இருக்கட்டும், அண்ட் ஃபேட் ரிச்சான ஃபுட் இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் உடம்புல இன்சுலினை அதிகப்படுத்திடும். ஸோ இன்சுலினோட அமௌண்ட் உங்கள் உடம்புல சடனாக இன்க்ரீஸ் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புல ட்ரிப்டோஃபேன்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. இன்சுலின் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ ட்ரிப்டோஃபேன் அப்போல்லாம் ஈஸியாக பிரெயினுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா நிறையா சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறமா உங்கள் உடம்புல இன்சுலின் அதிகமாச்சா, ஸோ ட்ரிப்டோஃபேன் ஈஸியாக பிரெயினுக்குள்ளே போச்சா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரிப்டோஃபேன் பிரெயினில் செரோட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு காரணியாக இருக்குது. செரோட்டனின் அப்படிங்கிறது ஒரு காமான ஒரு ஹார்மோன், இல்லைனா ஒரு ஹாப்பி ஹார்மோன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இது வர்றப்போ நம்ம உடம்புல என்ன ஆகுது அப்படின்னா, இட் ரிலாக்ஸஸ் யுவர் பாடி, ஆர் இல்லைனா ஒரு ஸ்லீப்பி ஃபீல் உங்களுக்கு தருது. அதோடு மட்டும் நிற்கிறது இல்லைங்க, இந்த செரோட்டனின் ஈஸியாக மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனாக ஃபார்ம் ஆயிரும். மெலட்டோனின் உங்கள் உடம்புல ஸ்லீப் வேக் ரெகுலர் சைக்கிளை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மெலட்டோனினோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு நார்மலாகவே ஸ்லீப்பினஸ் ஃபீல் ஏற்படுது. அதாவது தூக்கம் வர்ற மாதிரியான ஃபீல். இதை மெடிக்கல் டேர்மில் போஸ்ட் பிராண்டியல் சோம்னோலன்ஸ், இல்லை அப்படின்னா ஃபுட் கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் அ ஹெவி கார்ப் மீல் உங்கள் உடம்புல இந்த ஃபுட் கோமாவில் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஒரு ட்ரௌசினஸ், லேசினஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபுட் கோமாலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ஹெவி கார்ப் டயட் எடுத்துக்காமல் பேசிக்கலி நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபுட் கோமாலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பேலன்ஸ்டான டயட்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட், ஃபைபர், ப்ரோட்டீன் இது எல்லாமே சேர்ந்த ஒரு டயட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த ஃபுட் கோமா எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.